Good morning student. Today's subject plus 2 க்கு today's subject physics. Physicsல last class ஓட continue. Last class என்ன பார்த்தோம்? Electric field find out பண்ணோம். யார் ஒரு டைபோலோட ஆக்ஷன் லைன்ல. தென் வந்து இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். யாரை பேஸ் பண்ண ஒரு டைபோலோட ஈக்குவேட்டர் லைன் நடு மையத்தில் இருந்து. சரி, ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஈக்குவேட்டர் லைன். ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட ஈக்குவேட்டர் லைனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுதுன்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, ஓகே, அதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் காட்டுறோம். டயக்ராம் என்ன செய்கிறேன்னா, -q and +q என்ற டூ சார்ஜோட சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து என்னது a + a னா 2a டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணிடுறோம். ஸ்மால் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ண டூ சார்ஜை ஸ்மால் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ண எலக்ட்ரிக் டைபோலாக ஆக்ட் ஆகிறார். இந்த டைபோலோட மிட் பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஈக்குவேட்டர் லைனில் ஆர் டிஸ்டன்ஸில் சின்ற ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். தட் சி பாயிண்டில் டெவலப் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஈயோட வேல்யூ தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்டை பாரு. இந்த சி பாயிண்ட்டை இங்கே போட்டோம்னா என்ன செய்வார்னா, ஒன்று வந்து இ சைன் தீட்டா, அடுத்து இ காஸ் தீட்டா, 2 பாயிண்ட்டை ரிசால்வ் ஆகுது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. Consider a point C at a distance r from the midpoint O of the electric dipole on the equator plane. ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட மிட்பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் சின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் எப்படி இருப்பார், டைபோலுக்கு ஈக்குவேட்டரில். தென் சின்ஸ் த பாயிண்ட் சின்ற பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் +q and -q சார்ஜ். +q and -qன்ற டூ சார்ஜோட சென்டர் பாயிண்டில் இருக்கார் ஈக்குவல் டிஸ்டன்ஸில். த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் ஏ +q and -q ஆர் த சேம். +q and -qன்ற டூ சார்ஜால் டெவலப் ஆகிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ சேம். த டைரக்ஷன் E + வெக்டார் இஸ் அலாங் பிசின்ற டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாரு E+ன்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட். and the direction of E negative vector is along CA. சியிலேருந்து ஏ இங்கே பாரு, E+ வெக்டார் எங்கே போய்ட்டுருக்காரு, E+ வந்து பியிலேருந்து சி. E+னால் எங்கே போட்டிருக்காரு, அங்கே பாரு, அகைன் காட்டுறேன். சின்ஸ் த சி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இதை பாரு, +q and -q. அடுத்து த டைரக்ஷன் ஆஃப் E+ வந்து பிசி. E+ இஸ் மீன் பை பாசிட்டிவ் சார்ஜால் டெவலப் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் E+ வெக்டார். E+ எப்படி போய்ட்டுருக்காரு, பிசி டைரக்ஷன். இங்கே பாரு, பிசி பியிலேருந்து சி டைரக்ஷனில் போய்ட்டுருக்காரு, அதுதான் E+ வெக்டார். E- வெக்டார் எப்படி போய்ட்டுருக்காரு, எல்லாம் சியிலேருந்து ஏ டைரக்ஷன் நோக்கி வந்துருக்காரு. ஒன்று ஏரோ மார்க்கு பாசிட்டிவ் சார்ஜ்னாவே நம்ம பாசிட்டிவ் சார்ஜில் டெவலப் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு அவே ஃப்ரம் த டைபோல். நெகட்டிவ் சார்ஜால் டெவலப் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்ட் த டைபோல். அதனால தான் ஏரோ மார்க் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு. தென் E+ வெக்டர் ஓகேவா. த டைரக்ஷன் E+ வந்து பிசிலையும் E- வந்து சிஏ. தென் E+ வெக்டார் அண்ட் E- வெக்டார் ஆர் ரிசால்வ் இன்டு டூ காம்பனண்ட். E+ வெக்டார் அண்ட் மைனஸ் வெக்டார் என்ன செய்கிறார், டூ டெவலப் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து டூ காம்பனண்டாக ரிசால்வ் ஆகுது. நமக்கு ஃபிசிக்ஸில் ரிசால்வ் இன் டூ காம்பனண்ட்னாவே ஒன்று வந்து சைன் தீட்டா, அனதர் வந்து காஸ் தீட்டா. தென் ரிசால்வ்ன்ற வேர்டு வந்தாவே ஒருத்தர் வந்து என்ன செய்வார், ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பண்டிகுலராக இருப்பார்ன்ட்டு ஒரு காமனான கான்செப்ட். அந்த கான்செப்டை படி E+ and E- ஆர் ரிசால்வ் இன்டு டூ காம்பனண்ட். ஒன் காம்பனண்ட் parallel டு தி டைபோல் ஆக்சிஸ். ஒரு காம்பனண்ட் வந்து டைபோலுக்கு பேரலாகவும் அண்டு அதர் வந்து பர்பண்டிகுலர் டு இட். அனதர் காம்பனண்ட் வந்து எப்படி இருக்காரு, டைபோலுக்கு பர்பண்டிகுலர். ஒன்று வந்து பேரலாகவும் அனதர் வந்து பர்பண்டிகுலராகவும் ஆக்ட் ஆகிறார். அடுத்த பேர் த பர்பண்டிகுலர் காம்பனண்ட். டைபோலுக்கு பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆன காம்பனண்ட் யாருன்னா E+ வெக்டார் சைன் தீட்டாவில் இருக்கார். தென் E- வெக்டார் சைன் தீட்டா ஆர் ஆப்போசிட்லி டைரக்டர் அண்டு கேன்சல் டு ஈச் அதர். இப்போது ரிசால்வ் இன் டூ காமன்னாவே ஒன் வந்து சைன் தீட்டா, அனதர் வந்து காஸ் தீட்டா.
இந்த சைன் தீட்டாவிலே வந்து என்னது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆனதுனால கேன்சல் டு ஈச் அதர்ன்ட்டாங்க. அப்போ இ சைன் தீட்டா கேன்சல், ரிமைனிங் காஸ் தீட்டாவை மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, the magnitude of the total electric field at a point C என்ற பாயிண்ட்ல டெவலப் ஆகிற total electric field is the sum of parallel component of E plus and E minus its direction along minus P cap. P என்னது டைபோல் மூமெண்ட், டைபோல் மூமெண்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கணும். அதனால சம் ஆஃப் த வேல்யூ. எனிவே டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E total equal to E total electric field E total equal to minus என்னது நெகட்டிவ் mod E plus vector cos theta P cap minus mod E negative vector cos theta P. இப்போ cos thetaவில் வந்து என்னது cos theta 2 cos theta ஆட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட், தென் வந்து நெகட்டிவ் சார்ஜால் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட். எனிவே அடுத்து the magnitude of E plus vector and E minus vector are the same, are given by E plus E minus common same value. Anyway mod E plus vector equal to mod E minus vector ஓட வேல்யூ யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? 1/4 pi epsilon q by r square plus a square ஈக்குவலாக இருப்பாங்க. Anyway by substituting the equation 1.19 into the equation number 1.18ல ஈக்குவேட் பண்ணுவேன்னா எனவே E டோட்டலோட வேல்யூ வந்து என்னவா இருப்பார்னா ஃபைனலாக 1/4 pi epsilon naught q. இது என்ன பாரு E டோட்டல் E வெக்டாரோட வேல்யூ வந்து E ப்ளஸ் மைனஸ் தென் வந்து E நெகட்டிவ் வெக்டார் 2 ஆட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு என்ன ரெண்டு பேரும் நெகட்டிவ் வேல்யூ இருப்பார். q cos theta இருப்பார். 1/4 pi epsilon naught q cos theta. E என்ன பாரு இந்த இடத்துல E ப்ளஸோட வேல்யூ இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் போல் எழுதலாம். டோட்டல் E வெக்டார் ஈக்குவல் டு E ப்ளஸ்ஸு E மைனஸ். ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்குன்னா E ப்ளஸ்ஸோட வேல்யூ வந்து 1/4 pi epsilon naught q. இதுக்கு ஒரு காஸ் தீட்டா இருப்பார், E நெகட்டிவ் ஒரு காஸ் தீட்டா. அதனால தான் என்ன ஆகிட்டாருன்னா இங்கே என்னது 2p cos theta காமனாக வந்துட்டார். இந்த ஃபார்முலா 1/4 pi காமனு நெகட்டிவ் காமனாக வந்துச்சு. 2q cos theta divided r square plus a square p unit cap. Again minus 1/4 pi epsilon naught 2q a. ஓகேவா? 2qa by r square plus a square power 3/2. இதுக்கு ஒரு காரணம் cos thetaக்கு வேல்யூ என்னென்னா cos thetaவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா a by root r square plus a square. இந்த cos thetaவோட வேல்யூ தூக்கிட்டு வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த காசாண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுவார் 2qa ஆகிடுவார். ரிமைனிங் கீழே வந்து இந்த r square plus a square பவர் 1/2 போட்டலாம். ரூட்டுக்கு பவர் 1/2 ஸ்கொயர் போட்டோம்னா 3/2 ஆகிடுவார். அதனால இந்த ஃபார்முலா வந்து 3/2 மாற்றுவார். தென் E டோட்டலோட வேல்யூ வந்து 1/4 pi epsilon naught. அடுத்து then remaining 2qa equal to என்னது நமக்கு டைபோல் மூமெண்ட் P equal to தெரியும். டைபோல் மூமெண்ட் P equal to P equal to q into 2a. q into 2a. இப்போ q இந்த இடத்துல 2qaன்றதை எப்படி எழுதலாம்? q into 2a போட்டோம்னா p மாறும். அந்த இடத்துல p வெக்டார் டிவைட் r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் பவர் 3/2. இப்போ ரிமைன் அகைன் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு ஆல்ரெடி தெரியல டிஸ்டன்ஸு at a very large distance r greater than a. r ஓட வேல்யூ a ஓட வேல்யூ கம்பேரிசன் பண்ணும்போது r ஓட வேல்யூ ஹையஸ்ட்டாக இருக்காது, a வந்து ரொம்ப லீஸ்ட் வேல்யூ. எனவே லீஸ்ட் வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம்? நெக்லிஜிட் பண்ணிடலாம். a ஓட வேல்யூ நெக்லிஜிட் பண்ணால் a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், a ஸ்கொயர் பவர் 3/2 கேன்சல் ஆகிடுவார். ரிமைனிங் r ஸ்கொயர் பவர் 3/2. r ஸ்கொயர் பவர் 3/2 மட்டும்தான் இருப்பார் நமக்கு மேலே இருக்க ஈக்குவேஷனில். ஏன்னா என்ன ரீசன்? ஆர் கிரேட்டர் தென் ஏன்னும் போது இந்த ஏ ஸ்கொயர் பவர் 3/2 கேன்சல் ஆகிட்டோம். இப்போது இந்த ஆர் ஸ்கொயரும் பவர் 3/2 இருப்பார், இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஆர் கியூப் மட்டும்தான் இருப்பார். அதனால தான் 1/4 pi epsilon p வெக்டார் பை ஆர் கியூப். இது யாரால? ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட
ஈக்குவேட்டர் லைனில் ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருப்பார் 1/4π P by R cube இருப்பார். அதே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆக்ஷன் லைனில் இருந்தார்னா 1/4π 2P by R cube இருப்பார். ஓகேவா? சரி, 2 ஈக்குவேஷன் இல்லை, இதோட ஒரு 5 மார்க் ஃபினிஷ் ஆகிடுது. பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் இது வந்து நமக்கு என்ன தெரியுது? From the equation number 1.17 and 1.21, it is inferred that for very large distance, the magnitude of the electric field at a point on the dipole, another dipole axis, axial line la கிடைக்கக்கூடிய electric field twice the magnitude of the electric field at a point on the equator line la கிடைக்கக்கூடிய வேல்யூ விட electric field எப்படி கிடைப்பாரு? twice ஆ கிடைப்பாரு. அதனால தான் அங்கே 2P இருந்தால் இங்கே வெறும் P ஆ இருக்கு. electric field point dipole equator line, the direction of the electric field at a point on the dipole axis is directed along the direction of the dipole moment இருப்பார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். தென் அடுத்த பாயிண்ட் பாரு, at a very large distance the electric field due to a dipole varies 1/r cube. நமக்கு என்னவா இருப்பாருன்னா எலக்ட்ரிக் 1/r cube இருக்காரு. நோட் தட் for a point charge electric field varies as 1/r square. This implies that the electric field due to the dipole at a very large distance goes to 0. electric field ஓட வேல்யூ வந்து இருக்கல r ஓட வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்க. இந்த ஃபார்முலாவில் பாரு, ஆர்ன்ற டிஸ்டன்ஸு ஆர் இ, இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/r cube. அப்போ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஈன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டும் டிஸ்டன்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இவர் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகுவார் இ. அதை தான் இந்த ஈக்குவேஷனில் சொல்கிறேன். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சுக்க வந்து இந்த ஈக்குவேஷன் வரை விஷயம் முடிஞ்சு போகுது. பட் இருந்தாலும் அதோட கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு ஃபினிஷ். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன உங்களுக்கு அசைன்மெண்ட் என்ன வரும்? ஃபஸ்ட் கொஸ்டின், electric field due to an electric dipole at a point on the equator line. இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The next question வந்து torque experience by an electric dipole in the uniform electric field. ஒரு யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டில் எலக்ட்ரிக் டைப்போலை ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது டைப்போலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய திருப்பு விசை, அதாவது டார்க், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டார்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். அதை தான் நம்ம இப்போது அடுத்த கேஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது ஃபஸ்ட்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டயக்ராம் பாரு, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எல்லாமே இ வெக்டார் போட்டிருக்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் காட்டுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் -q அண்டு +qன்ற 2 சார்ஜஸ் என்னது 2a டிஸ்டன்ஸ் மிட் பாயிண்ட் ஓலேருந்து இது ஒரு ஏ இவர் ஒரு இப்போ 2a டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணுங்க. இவர் தான் என்னது டைப்போலாக ஆக்ட் ஆகும். இந்த டைப்போலை யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டில் தீட்டா ஆங்கிளில் இன்க்ளைண்டு சாட்சி வச்சுருக்கோம். இது அப்படியே என்ன செய்வார்? இந்த என்னது +qன்ற சார்ஜால் +qன்ற சார்ஜால் டைப்போல் வந்து QEன்ற அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. தென் நெகட்டிவ் சார்ஜால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா -QEன்ற அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த 2 சார்ஜும் ஒருத்தருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணி இந்த டைப்போலில் ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம அப்படியே இதை டயக்ராம் போட்டோம்னா என்னது லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி இவர் பர்பண்டிகுலர் லைனை ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாரு, இதில் sin θவோட வேல்யூ காணும். sin θ என்னது? ஆப்போசிட் டிவைட் ஹைபாட்டன்ஸ். தீட்டாக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஆப்போசிட்டாக இருப்பார். ஒருத்தர் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஹைபாட்டன்ஸ் ஆகும். ரிமைனிங் இந்த பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட். அப்போது ஆப்போசிட் யார்? சியிலேருந்து பி ஆப்போசிட்டு பிசி ஆர் சிபி. ஹைபாட்டன்ஸ் வந்து ஏபி ஹைபாட்டன்ஸ். ரிமைனிங் அட்ஜஸ்டன்ட் வந்து ஏசியாக இருக்கும். இதுதான் நம்ம டயக்ராம். இந்த டயக்ராமை தான் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டார்க்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது டார்க்யூட வேல்யூ. Consider an electric dipole of the dipole moment P placed in a uniform electric field E vector. யூனிஃபார்மான E vector activity electric field P
வெக்டாரில் ஒரு டைபோல் மூமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். whose field lines are equally spaced and point in the same direction. ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிருக்காரு, சேம் டைரக்டில் தான் ஆக்ட் ஆகிறாரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. the charge plus q will experience the force, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப்ஐயோட வேல்யூ QE in the direction of the field, and charge minus q will experience the force, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F equal to minus QE amount of force in the direction of opposite to the ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்காங்க. since the external field E is uniform electric field, the total force acting on the dipole is 0. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த டைபோல் மேலே ஆக்ட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டால் டைபோல் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ வந்து 0ன்னா என்ன மீனிங்னா, 2 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆப்போசிட் டைரக்ஷன்னா இந்த ஆப்ஜெக்டே எந்த ஒரு டைரக்ஷனும் மூவ் பண்ண முடியாது, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. எனிவே these two forces acting in at different point will constitute a couple and the dipole experience a torque. அந்த என்ன 2 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்டில் ஆக்ட் ஆகிறதுனால டைபோல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, டார்க்யூ திருப்பு விசையை மட்டும் அது வந்து ஒரு கப்புள்ஸாக ஆக்ட் ஆகும். திஸ் டார்க்யூ டென் டு ரொட்டேட் த டைபோல். இந்த டார்க்யூ வந்து என்ன செய்யுது, அந்த டைபோலை எனி ஒன் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. நோட் தட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஈக்குவலி ஸ்பேஸ்டு, ஈக்குவல் ஸ்பேஸில் இருக்காரு அண்டு point in the same direction. Anyway, the total torque on the dipole about the point O point la act out the total torque experience on torque tau equal to OA vector into minus QE plus OB vector into plus அப்படின்னா என்ன மீன், OAன்றது என்னன்னா நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ, QEன்றது ப்ளஸில் கொடுத்தா OB இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ் சார்ஜ். யூஸிங் ரைட் ஹேண்ட் cork rule, right hand cork screw rule, இது வந்து it is found that total electric field இப்போ find out பண்ணலாம். anyway total torque tau கண்டுபிடினா one of the distance into perpendicular one of the force into perpendicular to the distance between them என்ற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். torque tau equal to one of the force into perpendicular to the distance in ஒரு formula. Torque tau equal to one of the force into perpendicular to the distance. Torque is perpendicular to the plane of the paper and is direction into it. Anyway, the magnitude of the total torque tau ஓட வேல்யூ கண்டுபிடினா OA, நம்ம அந்த ஃபார்முலா பார்த்த மாதிரி sin theta, the OB QE sin theta. sin theta ஓட வேல்யூ கண்டுபிடினா நம்ம என்ன செய்யணும், sin theta equal to opposite divided hypotenuse. இந்த ஃபார்முலா படி நமக்கு என்ன, ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து யாருக்கு இருக்காது, BC. எனிவே அதனால தான் sin theta equal to ஆப்போசிட்டுக்கு BC டிவைட் ஹைபாட்டன்ஸோட டிஸ்டன்ஸ் என்னது 2Aக்கு ஈக்குவல். ஏன்னா ஹைபாட்டன்ஸோட டிஸ்டன்ஸ் BA வந்து யாருக்கு 2Aக்கு ஈக்குவல். இந்த இடத்துல பாரு BCயோட வேல்யூ வந்து 2A sin theta. எனிவே sin theta equal to ஆப்போசிட் BC டிவைட் ஹைபாட்டன்ஸ் 2A. நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் யார், BC. இதில் பாரு பர்பண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணிருக்கு இல்லையா, அவர் வந்து BC. அப்போ BC தான் நமக்கு தேவை. எனவே BCயை மட்டும் வச்சுட்டோம்னா sin theta by 2A இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் இருந்தால் 2A sin theta மாறிடுவான். நமக்கு ஃபார்முலா tau equal to என்னது, ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் எனி ஒன் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து QE. டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோக்கு யாருக்கு ஈக்குவலாக இருப்பார், QEக்கு இந்த பர்மனெண்ட் டிஸ்டன்ஸ் BC. இதை போட்டிருக்கோம் பண்ணாங்க சைடில். டார்க்கு tau equal to ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் Q into E இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் BCயோட வேல்யூ 2A sin theta. நமக்கு என்ன தெரியும், Q into 2A மல்டிபிகேஷன்னா Pஆ மாறிடுவார் டைபோல் மூமெண்ட். அப்போது PE sin theta. டவுவோட வேல்யூ வந்து PE sin thetaக்கு ஈக்குவல். டார்க்கு டவுவோட வேல்யூ வந்து PE sin thetaக்கு ஈக்குவேட்டாக இருக்காரு. எனிவே இதையே பார்ப்போம். டார்க்கு டவு ஈக்குவல் டு இங்கே பாரு புக்கில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன்,
PE sin theta தான் போட்டிருக்காங்க. Okay, PE sin theta where theta is the angle made by P vector with E vector. Since P oda value Q 2A into Q. Anyway, the torque is written in the term of the vector notation. Torque tau க்கு vector notation தரும்போது P என்னது நமக்கு என்ன P sin theta, அப்போ sin theta மறைஞ்ச vector notation கொடுத்தேன். P vector into E vector. P vector into E vector மாறிடுவார். இப்போ டார்க் டவ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபைனல் வச்சோம் PE sin theta. டவுக்கு வெக்டார் நோட்டேஷன் டீட்டா வந்து மறைஞ்சிடுவார். டவ் வெக்டார் ஈக்குவல் டு P vector into E vector. Anyway, the magnitude of the torque tau PE sin theta and is maximum when theta equal 90 degree. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியில் இருக்கும் போது டவ்வோட வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த நல்லா புரிஞ்சுக்கோ, யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு டைபோல் பியை வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் இன்க்ளைன் சாட்சி வச்சுருந்தோம். அந்த டீட்டாவோட வேல்யூ 90. அப்போது ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக டைபோல் வச்சோம்னா டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க்கோட வேல்யூ வந்து மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் வேல்யூ வந்து மேக்ஸிமம் இருப்பார். this torque would tend to rotate the dipole align with the electric field க்கு ஈக்குவலாக அலைன் பண்ணுவார். அடுத்து P vector is aligned with E vector. Total torque dipole become 0. அடுத்த கேஸ் ஒருத்தருக்கு ஈக்குவலாக இருந்தார்னா டீட்டாவோட வேல்யூ 0 வந்தால் சைன் 0 0, அப்போ டவோட வேல்யூ 0 ஆகிடுவார். எனிவே the electric field is not uniform. Ununiform electric field இருந்தால் then the force experienced by the plus Q is different from the experience by the minus Q. Anyway, in addition of the torque will net force acting on the dipole. அதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சோம்னா ப்ளஸ் Q அண்ட் மைனஸ் Qன்ற டூ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் வேல்யூ வந்து டிஃபர் ஆகிருப்பார். இனிமேல் அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த டைபோல், அந்த இடத்துல ஒரு டார்க் மட்டும் இல்லாமல் நெட் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிருக்கும். இது வந்து டுடே கிளாஸ் ஓவர் ஸ்டூடெண்ட். ஈக்குவேட்டர் லைன் கொஸ்டினையும் தென் வந்து என்னது டார்க் கண்டுபிடிக்கிற கொஸ்டினும் 2 கொஸ்டினுக்கான அசைன்மெண்ட்டை 1 டைம் எழுதி எனக்கு சென்ட் பண்ணோம். கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். அதே போல் படிக்கிற விஷயத்த டெய்லியும் அன்றைக்கி போர்ஷனை படித்து முடிச்சிடணும். தேங்க்யூ.